பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எம்ஜிஆர் என்று சொன்னால் வள்ளல் தன்மை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அது இயல்பாக எல்லாராலும் சொல்ல முடியும். என்னுடைய இப்படிப்பட்ட வள்ளல் தன்மைக்கு காரணம் என் தாய் கொடுத்த பரிசு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க அவருடைய நல்ல குணங்கள், நல்ல கொள்கைகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைந்தது எது தெரியுங்களா? அவருடைய தாயினுடைய வளர்ப்பு. அதனால தான் அவர் சொல்ல, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள் என்று தாயை போற்றி வணங்கி தன் வீட்டிலே அன்னைக்கு ஒரு கோயில் எழுப்பி அந்த கோயிலிலே அன்னையை சென்று வழிபட்ட பிற்பாடுதான் அவர் எந்த ஒரு இடத்துக்கும் செல்வார் என்றால் அவர் வலியுறுத்தது குடும்பத்தை. உங்களுக்கு தெரியாது ஒன்றில்லை, காஞ்சி தலைவன் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்திலே விஜயகுமாரி அவர்களை அந்த எம்ஜிஆருடைய கதாநாயகன் என்ற நிலையிலே கதாநாயகியாக விஜயகுமாரியை போடுகிறார்கள். அப்பொழுது அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, விஜயகுமாரி அழைத்து சொல்கிறார், அம்மா உனக்கு திருமணம் ஆகிவிட்டது, இப்போது நீ திருமணம் ஆகிவிட்டதால் எஸ்எஸ்ஆருடைய மனைவியாக இருக்கின்றாய், என்னுடைய கதாநாயகியாக நீ திரைப்படத்தில் நினைத்தால் அது நன்றாக இருக்காது, எனவே நீ என்னுடைய தங்கையாக இந்த வேடத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். என்றால் திரைப்படத்திலே யார் யாருக்கு வேண்டுமென்றாலும் கதாநாயகனாக இருக்கலாம், கதாநாயகியாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய சக கலைஞனுடைய வாழ்க்கையிலே வாழும்போது அவனுடைய மனைவியை தன்னுடைய கதாநாயகியாக ஏற்றுக்கொள்ள கூட அவர் விரும்பவில்லை என்றால் அந்த திரைப்படத்துறையில் இருக்கின்ற எல்லாரையும் சக மனிதர்களாக போற்றிய பெருமை, ஒரு குடும்பமாக போற்றிய பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கே உண்டுங்க. எவ்வளோ பெரிய செய்தி இல்லையா? அது மட்டும் இல்லை, அவரை பற்றி சொல்லும்பொழுது நாம் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அவருக்கு 3 மனைவி. முதல் மனைவி பார்கவி என்ற பெண்ணானவள், அவர் திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ வா கேரளாவுக்கு வா அப்படின்றாங்க. கேரளாவுக்கு போகிறாரு, அந்த பெண்ணை பார்க்கின்றார், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்கின்றார். அங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. தங்கமணி என்ற பெயர் மாற்றம் பெறுகிறது. பின்னாடி அந்த பெண்ணோடு வாழ்கின்ற காலம் மிக குறைவாக இருக்குது. ஒரு முறை இங்கே குண்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் மீண்டும் கேரளாவுக்கு போது அங்கே இறந்து விடுகிறார் தங்கமணி. அந்த உடலை கூட அவரால் பார்க்க முடியல. அந்த உடலை பார்க்க முடியாத போது சுடுகாட்டுக்கு போய் ஒன்று அழறாராம், ஐயோ என்னுடைய மனைவியை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. அண்ணா அவர்கள் இறந்த பொழுது தமிழகத்திலே கூடாத கூட்டமே அவ்வளவு கூட்டமும் அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்த வந்தது. ஆனால் தொலைக்காட்சி வந்த பிற்பாடும் மற்றொரு நடிகனுக்கு இந்த தமிழகமே கூடி அஞ்சலி செய்தது என்றால் அந்த பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கே உண்டு. அந்த பெருமையை அவர் கொள்கையால் மட்டுமே கொண்டு வரவில்லை, குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தாருங்க. 2வது மனைவி சதானந்தவதி டிபி நோயாளி, ரொம்ப நோயில் அவசப்பட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்பொழுது அவருடைய வருமானம் மிகவும் குறைவு. அந்த வருமானம் குறைவாக இருந்த பொழுது கூட வால்டாக்ஸ் ரோடிலிருந்து அவர் லஸ் வரை அந்த ரிக்ஷாவிலே அழைத்து சென்று அந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு வீட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு பின்னாடி ஷூட்டிங் போவாராம். இரவு முழுதும் பணிவிடை செய்வாராம். எதற்கு என்றால் என்னுடைய மனைவியை, என்னுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பெண்ணை நான் காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தது. பாருங்க, இன்னைக்கு என்ன குடும்பம் அப்படியா இருக்கு. ஒரு மனைவியை கணவனும் கோயிலுக்கு போறாங்க. கணவன் கேட்குறான், என்னம்மா வேண்டிக்கிட்டு அப்படின்ட்டு. இல்லைங்க, 7 ஜென்மத்துக்கு நீங்க தாங்க என் புருஷனா வரணும். உடனே கணவன் சொல்றான், அவன் மனைவி கேட்குறான், நீங்க என்னங்க வேண்டிக்கிட்டுங்க? இதுதாம்மா என்னோட 7வது ஜென்மமா இருக்கணும். குடும்பங்கள் இப்படி சிதைந்து இருக்கின்ற ஒரு நிலையிலே, இது எங்க வெளியில நடந்த மாதிரி தெரியல, நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். திரைப்பட உலகத்தை தன்னுடைய குடும்பமாக மாற்றிக்கொண்ட ஒரே நடிகன் என்றால் அந்த பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது கூத்தாடிகள் என்று சொன்ன ஒரு சமூகத்தை ஒரு நாடாளும் மன்னராக மாற்றி காட்டினார் என்றால் அந்த பெருமை எம்ஜிஆர் அவர்களை சாரும். எப்படி கொண்டாண்டார்? அது குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தார். கண்ணதாசன் அவர்கள் இருந்த பொழுது பெரிய போராட்டம் நடக்கிறது. அவருடைய பிணத்தை எங்கே வைப்பது என்று, முதல் மனைவி வீட்டில் வைப்பதா, 2வது மனைவி வீட்டில் வைப்பதா, 3வது மனைவி வீட்டில் வைப்பதா, பெரிய போராட்டம். எம்ஜிஆரிடம் இந்த செய்தி போகிறது. எம்ஜிஆர் அவர்கள் சொல்கின்றார், எங்கேயுமே வைக்க வேண்டாங்க, நடிகர் சங்கத்திலே கொண்டு வந்து வையுங்கள், அங்கே எல்லாரும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பம் திகைத்து நின்ற பொழுது அந்த குடும்பத்திற்கான அந்த மரணத்துக்கான செலவை தனக்கான செலவாக ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை என்ன பண்றாரு, அரசவை கவிஞராக நியமனம் செய்கின்றார். அப்போ பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க உங்களை கண்டுபிடி திட்டினாரு, அவரை போய் அரசவை கவிஞரா ஏற்றிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, அவர் என்ன வேண்டும் என்றாலும் என்னை பேசட்டும், ஆனால் அவர் தமிழ் மீது அவர் வைத்திருந்த ஆட்சி இருக்கு பாருங்க, தமிழ் மீது அவருக்கு இருந்த சொல்லாற்றல் இருக்கு பாருங்க, அதற்காகவே அவரை அரசவை கவிஞராக நியமித்தேன் என்று சொல்கிறார் என்றால்
பிறப்பால் மலையாளி, தமிழை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு கவிஞனை தமிழ் அரசவை கவிஞனாக மாற்றினார் என்றால் அவர் எங்கேயுமே நீங்கள் நினச்சி பாருங்கள், கொள்கையை கொள்கையாக பேசவில்லை, வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர். நடிகை லட்சுமி அவர்கள் எம்ஜிஆரை சந்திக்கின்றார். சந்திக்கும்போது குட் மார்னிங் அங்கிள் அப்படின்றாங்க. அவர் உடனே அவர் கூப்பிட்டு அழைத்து சொல்கிறார், ஒரு நல்ல பண்பை நீங்கள் பார்க்கணும், எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் நேரடியாக கண்டிக்க மாட்டார். அவர் ஒருவரை கண்டிக்க வேண்டும் என்றாலும் ஒருவரை மாற்ற வேண்டும் என்றாலும் தன்னுடைய மேக்கப் ரூமுக்கு கூப்பிட்டு வரோம். அங்கு என்ன சொல்வார்களே தெரியாது. அவர்கள் அதை கேட்டுவிட்டு வெளியே வருவார்கள் என்றால், கண்டிப்பதை கூட பிறர் முன்னால் கண்டிக்கக்கூடாது, போற்றுவதை மட்டுமே பிறர் முன்னால் போற்ற வேண்டும் வாழ்ந்த மனிதர் எம்ஜிஆருங்க. அவர் கூப்பிட்டு லட்சுமி அவர்கள் சொல்கிறாரு, ஏம்மா நீ இப்போ நடிப்பது தமிழ் படம், உன்னுடைய வருமானம் தமிழ் படத்திலிருந்து வருகிறது, உன்னுடைய வாழ்க்கை தமிழால் வாழ்கிறது, அப்புறம் எதுக்கு நீ குட் மார்னிங் சொல்கிற? இனிமேல் எப்போதுமே வணக்கம் சொல்ல கற்றுக்கொள், அதையும் உன் வீட்டிலிருந்தே ஆரம்பி, ஷூட்டிங்லலாம் உன்னால் புதுசாக ஆரம்பிக்க முடியாது என்று சொன்னார் என்றால், கொள்கை கொள்கை என்பதெல்லாம் திரைப்படத்திலே கொண்டு வரலங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கினார் என்றால் அந்த பெருமை எம்ஜிஆர் அவர்களை தாங்க சாரும். KP சுந்தராம்பாலு அவர்கள் இறந்த பொழுது கூட தன்னுடைய சொந்த செலவுலேருந்து தான் அவர் அந்த மரணத்துக்கான செலவுகளை செய்கிறார் என்றால், எல்லா இடத்துலையும், அதாவது நடிகை சரோஜாதேவி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் புனிதனாக வாழ முடியும், ஒரு மனிதன் தெய்வமாக வாழ்ந்தார் என்றால் அது எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் நமக்கே தெரியும். 5வது படிக்கும்போது 3வது வயது படிக்கிற பொண்ணை மறந்துடுவோம். நம்ம 7வது படிக்கும்பொழுது 5வது படிக்கிற தோழியை மறந்துடுவோம். ஆனால் 25 ஆண்டு காலம் இடைவெளி வந்த பிற்பாடு கூட அவரோடு நடித்த ஒரு கதாநாயகி, இந்த கதாநாயகன் சாதாரண மனிதன் அல்ல, இவன் தெய்வம் போன்றவன் என்று சொல்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை அந்த நடிகையிடம் அவர் பேணி இருக்க வேண்டும். சரோஜா தேவி சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடியதில்லை, ரசிகர்கள் கொண்டாடுவார்கள், அவர் கொண்டாடியதில்லை. ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை பெரியதல்ல, அவன் எந்த சரித்திரத்தை இந்த சமூகத்திலே படைத்து சென்றான், அதை கல்வெட்டாக மாற்றி சென்றான் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே வாழ்ந்து என்றும் நிலைத்து நிற்கின்ற பெருமை, குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு கொள்கையை வளர்த்த பெருமை என்றால் அது ஒரு கூத்தாடி என்று ஏளனப்பட்ட சமூகத்திலே ஒரு நடிகனாக மாறி ஒரு முதலமைச்சராக மாறிய பெருமை எம்ஜிஆர் அவர்களை சாரும் என்று சொல்லி, குடும்ப மேன்மையே அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் மல்லிகா அவர்கள் மிக அழகாக தாயினுடைய பாசம், சகோதர பாசம் அதற்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி நிறைய திரைப்படங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் கூட பெண்கள் எல்லாம் மூத்த பெண்கள் எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. ஒருத்தர் பேசுகிறார், உலகத்திலே கடவுளுக்கு அடுத்தது தாய் தான், தாயை காப்பாற்றணும் கடைசி வரைக்கும், இதுதான் ஒரு மகனுடைய தலையாய கடமைன்னு. இந்த முதல்ல உட்காந்து கேட்டு 2 அம்மாவில் ஒரு அம்மா தேம்பி தேம்பி அழுவுது. புள்ளன்னா இவனை மாதிரி புள்ளை தாண்டா நம்ம பெற்றுருக்கணும்னு. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது, அடி வாய முறி, அது ஏன் புள்ள தாண்டின்னு. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க குடும்ப மேன்மைன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்.